தமிழக அரசியலில் மூன்றாவது இடத்திற்கு சென்ற அதிமுகவை உடைத்து இணைத்து வைத்திருக்கிறார் லீமா ரோஸ். வேலுமணி சிவி சண்முகத்தை எல்லாம் மிரட்டி பார்க்கும் எடப்பாடி லீமா ரோஸ் பெயரை கூட உச்சரிக்க தயங்குவது ஏன்? தமிழக அரசியல் இன்று லாட்ரி மார்டினின் குடும்பத்தின் பிடியில் சிக்கியுள்ளதாகவே இந்த அதிமுக உடைப்பு இணைப்பில் தெரிய வருகிறது. ஒரு நடிகனின் பின்னால் கொள்கையற்ற கூட்டம் என்ன நிலைக்கு ஆளாகும் என்பது அதிமுகவின் இன்றைய நிலை எடுத்து காட்டுகிறது. இதுவே தாவேகாவுக்கும் ஏற்படலாம் என்ற நிலை தமிழகத்தில் உருவாகிறது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே கூட எந்த எம்எல்ஏக்களையும் ரிசார்ட்டில் அடைத்து வைக்கவில்லை, தாவேகாவுக்கு அனுப்பி வைக்கவில்லை, கட்சி உடைபடவும் இல்லை. ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும் எதிர்த்து அறிக்கை கொடுத்தார், அவரையும் கூப்பிட்டு இணைத்திருக்கிறார் ஸ்டாலின். அப்படி பார்க்கும் பொழுது தமிழகத்தில் ஆழம் விழுது போல் இருக்கக்கூடியது திமுகவா அல்லது அடிபணிந்து நடந்து கொண்டிருக்கிறது அதிமுகவா எதிர்காலத்திற்கு தேவை என்பது குறித்த முழு காணொலியும் லீமா ரோஸின் அரசியல் சித்து விளையாட்டுகளும் என்ன என்பதை இப்பொழுது முழுவதுமாக காணலாம். வாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் நீட் அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் புயல் இடி என அனைத்தும் இடித்து அதிமுகவில் சூறாவளியே அடித்து முடித்திருக்கிறது. ஒரு வழியாக இன்று அதிமுகவில் உடைத்து இணைத்து தனது திருப்பணிகளை செய்து முடித்திருக்கிறார் லீமா ரோஸ். யார் இந்த லீமா ரோஸ்? வேலுமணி சிவி சண்முகத்தை எல்லாம் உண்டு இல்லை என்று செய்யக்கூடிய எடப்பாடி, கட்சியின் தலகர்த்தாவா இருந்த இவர்களுக்கே இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய எடப்பாடி லீமா ரோஸின் மீது பதவி பறிப்போ வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர் ஏன் லீமா ரோஸுக்கு பயப்படுகிறார்? அதிமுக தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்டது, தலைவர்களால் வழிகாட்டப்பட்டது. அதன் ரத்தங்கள் எல்லாம் உயிர் கொடுத்து அடிமட்ட அளவில் வேலை செய்தார்கள். அதுவும் திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது என்றால் அந்த கட்சியின் தொண்டனுக்கு சாம பேத தான தண்டம் அனைத்தும் இருந்தால்தான் திமுக காரனோடு களத்தில் நிற்கவே முடியும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ரத்தங்களின் இரட்டை இலை சின்னம் இன்று எடப்பாடியின் கையில் வந்திருக்கிறது. காலத்தின் கோலமா அல்லது எடப்பாடியின் ராஜதந்திரமா? கட்சியை கைப்பற்றியிருக்கிறார், சின்னத்தை கைப்பற்றியிருக்கிறார், இதற்கு மத்திய அரசுடன் அடிபணிந்திருக்கிறார். இதெல்லாம் அடிபணிவதெல்லாம் ஒரு பிரச்சனையே அல்ல. இப்பொழுது தேர்தல் முடிவுகளில் பல இடங்களில் அதிமுக டெபாசிட் பறி போயிருக்கிறது. வரலாறு காணாத தோல்வி. கேட்க ஆள் இல்லாமல் 3ஆம் இடத்திற்கு சென்று விட்டது எடப்பாடியின் அதிமுக. இந்த நிலையில் இரண்டாக உடைத்து, ஏன் இரண்டாக இல்ல, எடப்பாடியை விட அதிக எம்எல்ஏக்களுடன் வேலுமணியும் சிவி சண்முகம் ஒரு ராஜ விளையாட்டில் விளையாடினார்கள். அதற்கு அவர்களுக்கு பின்னணியில் இயக்கியது இந்த லீமா ரோஸ், அதாவது மார்டின் குடும்பத்தின் ராஜமாதா. அவரின் பணபலம் தனது மருமகன் ஆதவர்ஜின் மூலமாக அதிமுகவில் பிரிக்கப்பட்ட எம்எல்ஏக்களிடமிருந்து தாவேகாவுக்கும், தாவேகாவில் இருந்து அதிமுகவுக்கும் பல்வேறு நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு இன்று அதிமுகவை சுக்குநூறாக உடைத்திருக்கிறார். கண்ணாடி உடைந்தால் எப்படி ஒட்டாதோ அதுபோன்றுதான் இன்றைய இணைப்பு நடந்திருக்கிறது. எடப்பாடி வேலுமணியோடு மூஞ்சி கொடுத்து பேசவில்லை. எடப்பாடியின் முகத்தில் முழிக்கவே சிவி சண்முகம் தயாராக இல்லை. வேலுமணி அன்கோ வைத்த கோரிக்கைகளை எதையும் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. வேலுமணி சிவி சண்முகம் ஆகியோர் தாங்கள் எடுத்த ஒரு முடிவில் விஜயை நம்பி மோசம் போனதால் இன்று எடப்பாடியிடமே தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இந்த 24 மணி நேரத்தில் அவர்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவி காலியாகிவிடும் என்ற ஒரே எண்ணத்தில் நாளை மாலைக்குள் இந்த கெடுவுக்கான காலம் முடிந்துவிடும், அவர்களது எம்எல்ஏ பதவி தப்பித்துவிடும். இன்று வரை எடப்பாடி ஜெயித்ததாக இருக்கலாம், ஆனால் 2 நாளில் வேலுமணியின் ஆட்டம் தொடங்கும் என தெரிகிறது. அதிமுகவை பொறுத்தவரை இன்று உடைந்த கண்ணாடி தான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறது. என்னாலும் இது இனி ஒட்டுவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் அதிமுகவும் அந்த கட்சியும் சின்னமும் மட்டும் தன்னிடம் இருந்தால் போதும். வெற்றி என்பது தனக்கு தேவையில்லை. கூட இருப்பவர்களை எல்லாம் நீக்கிய பெருமை எடப்பாடிக்குத்தான் வரலாற்று சாதனை கிடைக்கும். அவர் எடப்பாடி யார் யாருக்கெல்லாம் வேட்பாளர்களாக பொதுச் செயலாளர் என்று கையொப்பமிட்டாரோ அதைவிட மேலாக கட்சிக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்தவர்களை எல்லாம் நீக்கி சகாப்தம் சாதனை செய்திருக்கிறார் எடப்பாடி என்றே கூற வேண்டும். அதனால் இன்றைய அதிமுகவின் உடைப்பிற்கும் இணைப்பிற்கும் லீமா ரோஸ் காரணம் என்று கூறப்படுகிறது. இன்றும் அவர்தான் முன்னிலையில் இருந்தார், அன்றும் அவர்தான் இருந்தார். முதலாக அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிறது என்று அறிவித்தவரும் லீமா ரோஸே. இந்த லீமா ரோஸ் யார்? ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக ஐஜேகேவில் இருந்தார். பணத்திற்காகவும் திருச்சியில் பல தொகுதிகளுக்கு நான் செலவு செய்கிறேன் என்று தேர்தல் நிதிக்காகவும் எடப்பாடி
அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் இவர். எடப்பாடிக்கு அதிமுகவில் இதுபோன்று தேர்தல் சமயத்தில் தொழிலதிபர்களிடம் விற்றதுதான் அதிமுகவில் புதிய சாதனையை எடப்பாடி செய்திருக்கிறார். முன்பு கடந்த தேர்தலின் போது ஈரோட்டில் ஆற்றல் அசோக்குமார் என்ற ஒரு வியாபாரிக்கு விற்றார். அவர் தோற்றவுடன் கிளம்பி சென்று விட்டார். இப்பொழுது லீமா ரோஸுக்கு கொடுத்தார். அவர் ஜெயித்திருக்கிறார். ஜெயித்து கட்சியை உடைத்து விட்டார். ஆனால் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் எல்லாம் எடப்பாடியின் பின்னால் வராமல் விலகி கொண்டே இருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கெல்லாம் வந்தவர்கள் எல்லாம் ஒரு சினிமா மோகத்தில் வந்தவர்கள், ஒரு கொள்கையால் வந்தவர்கள் அல்ல. அதற்கு மேல் திமுக ஒரு தீய சக்தி என்று அதிமுக தலைவர் எம்ஜிஆர் மற்றும் அம்மையார் ஜெயலலிதா கூறியதை தொடர்ந்து கூறிக்கொண்டு திமுக எதிர்ப்பு அரசியலை மட்டுமே மூலதனமாக கொண்டு வளர்ந்த ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாம் இன்று திமுக தனித்து நின்றாலும் தோல்வியுற்றாலும் ஆலமரமாக விருட்சமாக வளர்ந்து சாதித்து காட்டிக் கொண்டிருக்கிறது. எதிர்காலம் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் அதிமுக தடம் புரண்டு கொண்டிருக்கிறது. தங்கள் அடுத்த தலைமுறை தாம் எப்படி சினிமா முகத்தில் வந்தோமோ அதுபோன்று இப்பொழுது தாவேகா பக்கம் சென்று கொண்டிருக்கிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் இன்று லீமா ரோஸால் உடைத்து இணைத்து வைக்கப்பட்ட அதிமுக இனி ஒவ்வொரு நாளும் வைரல் செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது என்பதே நமது கருத்தாக இருக்கிறது. பார்க்கலாம் வருங்காலங்களில் எடப்பாடி, வேலுமணி, சி.வி. சண்முகம், புதுக்கோட்டை விஜயகுமார், தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் இணைந்து இந்த கட்சியை வலுப்படுத்துவார்களா, அல்லது எடப்பாடியை வேலுமணி அன்கோ காலி செய்யுமா, அல்லது வேலுமணி அன்கோவை எடப்பாடி காலி செய்வதுதான் முழு நேர இவர்களது பணியாக இருக்க போகிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விஜய் கூறியது போன்று தாவேகா வெர்சஸ் டிஎம்கே என்றுதான் களம் இருக்கிறது. இவர்களெல்லாம் விளையாட்டு கொண்டிருக்கிறார்கள், சிறுபிள்ளை விளையாட்டாக. பார்க்கலாம் எடப்பாடியின் இந்த தொடர் தோல்விகள் அவருக்கு பாடத்தை கற்பித்துக் கொடுக்க போகிறதா அல்லது அவரை பழக்கப்படுத்திக் கொள்கிறதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். ஆண்டுதோறும் எண்ணற்ற மருத்துவ மாணவர்களை உருவாக்கி வரும் நாமக்கல் குறிஞ்சி அகாடமியில் ஒரு வருட சிறப்பு நீட் ரிப்பீட்டர் பயிற்சி தமிழ் மற்றும் ஆங்கில வழி வகுப்புகள் தனித்தனியாக வருகின்ற 4/6/2026 முதல் தொடங்குகிறது.